இப்போ உங்களுக்கு இந்தியாவினுடைய ஜனத்தொகை 140 கோடின்றோம். நம்பர் 1 ஏன் வந்தது? செக்ஸ் எஜுகேஷன் கொடுத்துருந்தா இவ்வளோ. இந்தியாவில் இருக்கிறவங்க பேசாத விஷயமே இருக்காது. செக்ஸை பற்றி மாத்திரம் வந்தோம்னா சிச்சி சிச்சி. ஃபர்ஸ்ட் நைட்டில் நம்ம பெண்களுக்கு செக்ஸை பற்றி எந்த ஐடியாவும் இருக்காது. செக்ஸை பற்றி அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னாக்கா, மாதவிலக்குன்னா என்ன, ஹார்மோனல் சேஞ்சஸ்னா என்ன, பெண்ணுக்கு ஏன் மார்பு பெருசாக வருது, ஆணுக்கு ஏன், எப்போ செக்ஸ் வச்சுக்கலாம், எப்போ எப்படி குழந்தை பெற்றுக்கலாம், குழந்தை இல்லாமல் செக்ஸ் எப்படி வச்சுக்கிறது, இது போன்ற விஷயங்களுக்கு சரி. இப்போ இந்த மாதிரி எய்ட்ஸ், காண்டம் இந்த மாதிரி சில பேர் இந்த மாதிரி பேர்கள் யூஸ் பண்ணாலே வந்து முகம் சுளிக்கும் வகையில் இப்போ இருக்க பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் பெருசாக செக்ஸ் எஜுகேஷன் பற்றி நாலேஜ் இல்லாத மாதிரி தான் இப்போ இருக்காங்க. அதை பற்றி ஒரு டீட்டெயில் ப்ரீஃப். செக்ஸ் எஜுகேஷன் ஒரு கட்டாய தேவை. இப்போ உங்களுக்கு இந்தியாவினுடைய ஜனத்தொகை 140 கோடின்றோம். நம்பர் 1 ஏன் வந்தது? செக்ஸ் எஜுகேஷன் கொடுத்துருந்தா இவ்வளோ பெரிய ஜனத்தொகை இருந்திருக்காது. சேஃப் பீரியடு அது இது உடலுறவு வச்சுக்கலாம். அதே சமயத்தில் குழந்தை பிறக்காத கர்ப்பம் தரிக்காத அளவில் உடலுறவு வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுத்துருக்கலாம். இப்போ நீங்கள் என்னன்னாக்கா, உலகத்தில் எல்லா விஷயத்தையும் பேசுவோம். இந்தியாவில் இருக்கிறவங்க பேசாத விஷயமே இருக்காது. செக்ஸை பற்றி மாத்திரம் வந்தோம்னா சிச்சி சிச்சி அப்படிமா. அவ்வளோ சீச்சின்னு உனக்கு எப்படி 140 கோடி பிள்ளைங்க வந்தது? அதில் மட்டும் கொட்டுச்சா வந்து எந்நேரமும் செக்ஸை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கணும் நம்ம தான். ஆனால் அது பேசக்கூடாது. செயல் வீரர்கள் செயலில் இறங்கி ஒன்லி ஒர்க், நோ டாக். அதுதான் நம்ம இந்தியர்களுடைய சாமர்த்தியம். அதனுடைய விளைவு தான் 140 கோடி. செக்ஸ் எஜுகேஷன் கொடுத்துருந்தா செக்ஸை ப்ராப்பராக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டில் நம்ம பெண்களுக்கு செக்ஸை பற்றி எந்த ஐடியாவும் இருக்காது. செக்ஸை பற்றி அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னாக்கா, சினிமாவில் வருது எங்கள் காலத்தில். அப்போ ரொம்ப ஃபேமஸ் வந்து பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, அந்த பாட்டு தான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி ஆனைக்குட்டி போலி வருவாயோ, கோலமையில் ஏந்தி அமைதி கொள்ளாயோ அப்படின்னு பாட்டு பாடிட்டு கிட்ட வந்த உடனே தோல் அப்படி தொட்டு உட்காருன்னு உட்கார வச்சு பாலை குடி அப்படிம்பாங்க. அந்த பாலை குடிச்சு எனக்கு பாதி பால் கொடு, அதை குடிச்சிட்ட உடனே லைட் ஆஃப் ஆகிடும். அவ்வளோ மட்டும் உருளும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு எங்கள் காலத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு ஆணுடைய ஸ்பரிசமே கிடையாது. கூட பிறந்த அக்கா தங்கச்சியை கூட நம்ம தொட்டு பார்த்தது. அதே மாதிரி அதனால் எந்த பெண்ணையும் நம்ம தொட்டதில்லை. அது நான் சொல்கிறது எங்கள் காலத்தில். இன்றைக்கி அந்த கதை வேறு. இன்னைக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன். பசங்களும் பொண்ணுங்களும் வந்து அந்த ஜெண்டர் பயஸே இன்றைக்கி இல்லை. அடிச்சுக்கிறதும் ஓச்சிக்கிறதும் என்னடா நினச்சிக்கிட்டு இழுத்து ஒருத்தனை கட்டி பிடிச்சிக்கிட்டு குத்துன்னு குத்துறான். பசங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆம்பளை ஒரு பொம்பளை ஆம்பளை அடிச்சுக்கிட்டா எப்படி அடிச்சுக்குவாங்களோ அது மாதிரி ஒரு பொண்ணு ஆணை அடிச்சுக்கிதுங்க. அதான் உடல் ஸ்பரிசம் ஒன்று வந்து இப்படி உன்னை கண்ட இடத்துல தொட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இல்லை சார் அப்படின்ட்டு போகுதுங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் அப்போவும் அவங்களுக்கு வந்து பெண்ணுக்கு மாதவிலக்கு வர்றது எதனால தெரியறது. அதில் அந்த பெண்கள் பல சமயங்களில் பயந்துடுறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி வந்து கூகுள்லாம் வந்ததுக்கு பிறகு எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து செக்ஸ் எஜுகேஷன் தேவையாங்கிற அளவுக்கு வந்துருச்சு. எல்லாம் செக்ஸ் எஜுகேஷன் நல்லாவே வந்துருச்சு. தெரிஞ்சு போச்சு. மாதவிலக்குன்னா என்ன, ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் என்ன, பெண்ணுக்கு ஏன் மார்பு பெருசாக வருது, ஆணுக்கு ஏன் தாடி முளைக்குது, இது எல்லாமே இன்றைக்கி வந்துருச்சு. செக்ஸ் எஜுகேஷன் இனிமேல் தேவைப்படுமாங்கிறது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். ஏன்னா சினிமாக்களில் எல்லாம் ஓப்பனாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் காலத்து கதைகள் வேறு. இன்றைக்கி வந்து உடலுறவு காட்சிகள் வந்துருச்சு. அனிமல்னு ஒரு படம் பார்த்தேன். ஆமாம், அதில் காட்டாததே காணும், சகலத்தையும் காட்டுறாங்க. அப்புறம் இன்றைக்கி ப்ளூ ஃபில்ம் பார்க்குறதுலாம் எங்கள் காலத்தில் பெரிய விஷயம். ப்ளூ ஃபில்ம் பார்த்துருக்கேன் நிஜமாவா அப்படிமா. இன்றைக்கி டிவி ஆன் பண்ணி கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி போட்டிங்கன்னா என்ன மாதிரியான செக்ஸ் ஃபில்ம் வேணுமோ அதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி வந்து செக்ஸ் எஜுகேஷன் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவ்வளோ தேவையாங்கிறது ஒரு இது இருக்குது. பட் இருந்தாலும் கவுன்சிலிங்க்கு என்கிட்ட நிறையா வர்றாங்க. அதாவது எப்போ செக்ஸ் வச்சுக்கலாம், எப்படி குழந்தை பெற்றுக்கலாம், குழந்தை இல்லாமல் செக்ஸ் எப்படி வச்சுக்கிறது, இது போன்ற விஷயங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் இப்போ தேவைப்படுது. ஓகே, சேஃபாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அது அந்த செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஓகே, அந்த திருப்தி இல்லை, உடல் உறவுல திருப்தி இல்லை, இதுக்கெல்லாம் வந்து செக்ஸ் எஜுகேஷன் தேவைப்படுது. அதுதான் என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அப்படி தான் என் பொழப்பு ஓடிக்கிட்டு.
ஓகே. அண்ட் நிறைய அந்த ஸ்டாஃப்ஸுமே இப்போ பயாலஜி சொல்லித் தரவங்களுமே வந்து முகம் சுளிக்கிற அளவுக்கு இப்போ பசங்களும் பொண்ணுங்களுக்காக கோஎட் எஜுகேஷன் அப்படி இருக்கும்போது அதை சொல்லித் தரதுக்கே ஸ்டாஃப்ஸே தயங்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதாவது ஸ்டாஃப் வந்து அதை பேசும்போது அந்த ஸ்டாஃபையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஆ ஆ, ஆ. அவங்களே பார்க்குறோம். நீங்கள் சினிமாக்களில் பார்ப்பீங்க, ம். ஒரு படத்தில் ஒரு அழகான கதாநாயகி வந்து வாத்தியாராக வந்தோன்னா அத்தனை பேர் உட்காந்துருப்பான். அப்படிதான் காட்டுறாங்களே அதை. ஆமா. அதனால் அந்த வாத்தியாரமாக போகிற கூட்டம் இருக்கும். ம் ம் ம். அதான் வாத்தியாரமாலேயே லைக் பண்ணி லவ் பண்ணுற இதெல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த எஸ்ஜே சூர்யா தான் எடுத்தார் நினைக்கிறேன், நியூவோ என்னமோ ஆமா ஆமா. பயங்கரமாக எடுத்திருந்தார், பயங்கரமாக எடுத்திருந்தார். அதெல்லாம் இன்றைக்கி அது சினிமாக்கள்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து இப்போ செக்ஸ் எஜுகேஷன் வேணுமாங்கிற கேள்வியெல்லாம் இப்போ இருக்கிறதா எனக்கு தெரியல. எங்கள் காலத்தில் இருந்தது. இப்போ வந்து செக்ஸை பற்றி ஃபுல்லாக படங்கள்ல எல்லாம் காட்டுறாங்க, கம்ப்யூட்டரில் எல்லாத்துலேயுமே இன்டர்நெட்டில் எல்லாமே வருதுங்கிறது போது இன்றைக்கி அது தேவைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. ம் ம். சில அதுக்கு மேலே சில விளக்கங்கள், சில இது கவுன்சிலிங்கு ஆலோசனைகள்லாம் வேணும்னா வேணால் அதை பேசலாம ஒழிய கல்லூரியில் அதை சொல்லித்தர வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி இல்லை. ம் ம். இன்னைக்கு அது இல்லை. அண்ட் இது ஒரு சயின்ஸாக கூட பார்க்காம நிறைய பேர் வந்துட்டு இப்போ இதெல்லாம் யார் கடவுள் தான் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட்லாம் சொல்கிறாங்களே சார், இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதெல்லாம் வந்து இது போலித்தனமான விஷயங்க. இந்தியாவில் தான் காமசூத்திராங்கிற புக்கே எழுதணும். வாத்சாயனருங்கிற ஒரு சாமியார் தான் அந்த காமசூத்திராங்கிற புக் எழுத எப்படி செக்ஸ் வச்சுக்க. இன்னைக்கு அதை அடிச்சுக்கிறது புக்கே கிடையாது. நிறைய தமிழில் வந்து கொக்கோகம்னு இருக்குது, அதிவீர ராம பாண்டியங்கிற பாண்டிய மன்னன் எழுதின புத்தகம். கொக்கோகத்தில் அற்புதமான செக்ஸ் பூரா டீட்டெயில் கொடுக்குறாங்க. ம் ம் ம். நீங்கள் கலிங்கத்து பரணி எடுத்து பாருங்க, கடை திறப்புன்னு ஒரு 2வது அத்தியாயம் வரும். போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வீரர்கள் தன்னுடைய மனைவியோட எப்படி சந்தோஷமாக இருந்துட்டு கடைசியாக சண்டைக்கு போகிற செத்து போடுவோம் அப்படிங்கிற பயம் வரும்போது மனைவி கிட்ட கடைசியாக எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுற மாதிரி ஒரு 30 பாடல்கள் இருக்குது. போருக்கான பரணி பாடுற புத்தகத்தில் செக்ஸ் வச்சுருக்காங்க. திருக்குறளில் காமத்துப்பாங்க, எத்தனை வகையான செக்ஸ் வச்சுக்கலாங்கிறது எல்லா டீட்டெயிலும் இருக்குது. அது மாதிரி செக்ஸ் வந்து பார்ட் ஆஃப் லைஃபாக இருந்தது ஆதி காலத்திலேருந்து. ஒரு புனிதமான ஒரு விஷயமா புனிதமான ஒரு விஷயம். கோயில்களில் கூட அந்த சிற்பங்கள் இருக்குது. ஏன்னாக்கா செக்ஸ் நேரத்தில் தான் மனிதன் வந்து மனமும் உடலும் ஒன்றா சேர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது செக்ஸ் டைமில் தான். மனம் விரும்பலைன்னா செக்ஸ் வச்சுக்க முடியாது. மனம் விரும்பினா தான் செக்ஸ் ஆக்ஷன் வச்சுக்க முடியும். அது மாதிரி நீ வந்து கடவுளை நீ கும்பிடும்போது உன் மனதும் உடலும் ஒன்றா சேர்ந்து நீ கடவுளை கும்பிட்டாதான் நீ சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். செக்ஸில் எப்படி நீ வந்து உன் மனசும் உடலும் ஒன்றா இணைந்து அந்த வேலையில் இறங்குதோ அந்த அளவுக்கு டீப்பாக நீ வந்து கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிறது அது. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருந்தது. இந்த ஊரில் தான் செக்ஸை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி இவங்க இல்லாத அட்டகாசம் பண்ணி கடைசியில் இதனுடைய விளைவு 140 கோடிக்கு போயிடுச்சு. ஓகே. சைனாவிலலாம் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா பெண்களுக்கு வந்து வித்தியாசமான உடை கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு செக்ஸ் உணர்வு வருது. வேலைக்கு வர்ற பெண்களும் ஆண்களும் ஒரே மாதிரி உடை கொடுத்துருட்டாங்க, யூனிஃபார்ம் மாதிரி ஒரே மாதிரி ஒரே யூனிஃபார்ம், எல்லாத்துக்கும் சஃபாரி ட்ரெஸ். கிட்ட போய் நின்னா தான் அவள் பொண்ணுங்கிறதே தெரியும். அந்த அளவுக்கு பண்ணிட்டான். அதனால செக்ஸ் உணர்வே வரல. இங்கே நீங்கள் வந்து போடுற ட்ரெஸ் பூரா ப்ரொவோகேட்டிவ். தூரத்தை பார்க்கும்போது சரி விட்டுறக்கூடாதுங்கிற அளவுக்கு நமக்கு வெறியேற்றுற மாதிரியான உடைகள்லாம் வரும். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் உடம்பு வந்து வெளியே அதிகமாக காட்ட ஆரம்பிச்சிருந்ததுனால எங்கள் காலத்தில் இருந்த அளவுக்கு அந்த வேகம் இப்போ இன்றைக்கி இல்லை. அவள் தான் தோற்று போட்டு போகிற அளப்போம் அப்படிங்கிற மாதிரி. கதாநாயகிகள் மேலே இருந்த மரியாதைலாம் அப்படி தானே போயிடுச்சு. அதை கொஞ்சமான கவர்ச்சியாக இருந்தாக்கா பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். எக்ஸ்ட்ரீமாக உடம்பெல்லாம் திறந்து போட்டதுக்கு பிறகு அது. அண்ட் இன்னொன்று ஒன்று சார், இப்போ மென்ஸ் அதாவது இந்த 2 மினிட்ஸ் மாதிரி அதாவது அவங்க ஈஸியாக வந்து எஜாகுலேட் பண்ணிடுறாங்க வந்துடுது அது மாதிரி. ஆனால் பொண்ணுங்களுக்கு வந்து அந்த ஜி ஸ்பாட் அடையிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அவங்க வந்து லைக் அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து கவுன்சிலிங்கில் தான் சொல்லித்தரோம். கவுன்சிலிங்கில் தான் பேச அதுக்கு மணிக்கணக்காக நம்ம பேசணும். அது வந்து ஒரு நிமிஷத்தில் சொல்கிற விஷயம்ல அது பேசணும். அந்த பெண்ணையும் ஆணையும் உட்கார வச்சு பேசி அவங்க எந்த நாள் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் வைத்தியம், அதுவும் மெடிக்கல். அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியில் இப்படியெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அதான் நான் சொல்கிறேன். சூப்பர் சார், நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார்.